போட்டு எங்களை அடித்து ஃபோனு எல்லாத்தையும் நான் செயினெல்லாம் பறித்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அவர் மோதிரத்தை கையை முறுக்கி இது பண்ணிட்டாங்க. ஏடி இதை வந்து செயினை அறுத்துட்டு போயிட்டேன். எனக்கு இங்கே வயிற்றுல பலமான அடி எரிவு, வயிற்றுலையும் முதுகுலையும் முன்னாடி கண்ணில் காலில் கம்பில் ஆடி போட்டு அடிச்சு விட்டாங்க. அவருக்கும் உதவி ஏடிக்கும் கண்ணு அடித்து ரத்தம் கட்டிட்டு இருக்குது. ஏடிக்கு ஏஜிக்கு வந்து காலில் காயம். ஊரில் அங்கே ஒரு 10-15 பேர் வந்து போட்டு எங்களை அடித்து ஃபோனு எல்லாத்தையும் நான் செயினெல்லாம் பறித்து இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அவர் மோதிரத்தை கையை முறுக்கி இது பண்ணிட்டாங்க. ஏடி இதை வந்து செயினை அறுத்துட்டு போயிட்டேன். எனக்கு இங்கே வயிற்றுல பலமான அடி எரிவு, வயிற்றுலையும் முதுகுலையும் முன்னாடி கண்ணில் காலில் கம்பில் ஆடி போட்டு அடிச்சு விட்டாங்க. அவருக்கும் உதவி ஏடிக்கும் கண்ணு அடித்து ரத்தம் கட்டிட்டு இருக்குது. ஏடிக்கு ஏஜிக்கு வந்து காலில் காயம். அண்மை செய்தி. அனுமதியின்றி கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை மடக்கி பிடித்த அதிகாரிகளை 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். வணக்கம் சகாதேவன், விவரங்கள். வணக்கம் சுபா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கொக்காம்பாளையம் கிராமத்தில் அனுமதியின்றி கூழாங்கல் எடுக்கப்பட்டு லாரிகளில் கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் விழுப்புரம் பறக்கும் படை கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ராமஜெயம் தலைமையில் உதவி புவியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் சேகர் துரைராஜ் ஆகிய 4 பேரும் ஒரு காரில் கொக்காம்பாளையம் பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் அனுமதியின்றி கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை வழிமறித்து தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தனர். பின்பு அந்த லாரியை அங்கிருந்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த பொழுது கொக்காம்பாளையம் சுடுகாடு பகுதியில் எதிரில் மற்றொரு லாரியில் வந்த 15 பேர் கொண்ட கும்பல் அதிகாரிகள் வந்த கார் மீது கல் வீசினர். இதில் காரின் கண்ணாடி உடைந்தது. அடுத்தது அதிகாரிகள் காரில் இருந்து கீழே இறங்கி உள்ளனர். அப்பொழுது லாரியில் வந்த கூழாங்கல் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 15 பேர் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ராமஜெயம், புவியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் சேகர் துரைராஜ் ஆகிய 4 பேரையும் கடுமையாக தாக்கிவிட்டு அதிகாரிகள் வைத்திருந்த செல்போன்கள் மற்றும் 9 சவரன் தங்க சங்கிலி ஆகியவற்றை பறிமுதல் கொண்டு தப்பி சென்றனர். தகவல்களுக்கு நன்றி சகாதேவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.